இல்ல அவர் அப்படியே சிலை மாதிரி நிக்கிறாரு. 4 பேர் சேர்ந்துட்டு இப்படி கத்துறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நீ எல்லாம் மனுஷனா? நீ வந்து இப்படி பண்ணிட்ட. என்னடா என்ன ரொம்ப ஒஸ்ட். ஒரு நாய் ஒரு நாய் இறந்திருக்கு. ஓகே, அவங்க 11 வருஷம் வளர்த்துருக்காங்க. அது மேல ஒரு பாசம் இருக்கு. அதுக்கு ஒரு மனுஷனுக்கு இணையான ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் வந்து இதை வேணும்னு செய்யலங்கிறத ஏன் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல? அந்த இடத்துல அவங்க அந்த டாக்டரோட சொந்த நாயா இருந்தா கூட அந்த நாய்க்கும் அதான நிலைமை. கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது, வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஒரு டான்ஸ் ஆடும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அப்போ அப்போ யார பிளேம் பண்ணுவாங்க? ஏன் யார திட்டுவாங்க? யார அடிப்பாங்க? இல்ல கடவுளை கிடைச்சா கடவுளை தேடி கொலை பண்ணிடுவாங்களா? இல்ல யார? இல்ல ஏன் டாக்டர் ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் அவங்கள அது ஒரு ஹாஸ்பிட்டல் சைடுன்னு வந்துட்டா அவங்கதான் ஏதோ தப்பா பண்ணிருக்கணும். இல்ல இல்ல அங்கதான் ஏதோ தப்பு நடந்திருக்கணும். இல்ல டாக்டர் தான் இதுக்கு காரணம். ஏன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் டாக்டர் மேல இவ்வளவு கோபம்? தவறு நடக்கிறது சகஜம்தான். அது ஒருவேளை அந்த டாக்டர் இடத்துல அவங்க பையன் இருந்திருந்தா இப்படி போட்டு கத்தி அடிச்சு பண்ணிருப்பாங்களா? யாருமே எந்த தப்புமே வேணும்னு செய்யறது இல்ல. தப்பு செய்யணுங்கிறது யாரோட மோட்டிவுமே கிடையாது. வேற எங்கேயுமே பேச முடியாத இடத்துல பேச மாட்டாங்க. யார் அமைதியா இருப்பாங்களோ அவங்களதான் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணி பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்ப அது அதிகமா இருக்கு.